வணக்கம் நண்பர்களே. நம்ம ஆஸ்கியா கார்டனில் இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, முந்திரி பழத்தை பற்றி தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வீடியோ வந்து பார்க்க போகிறோம். நான் ஏற்கனவே முந்திரி பழம் பறிக்கலாம் வாங்கன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா போய் பார்த்துட்டு வாங்க. நம்ம வந்து இன்றைக்கி நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க முந்திரி மரத்தில் இருந்து முந்திரி பழம் பறிக்கலாம். அதை வந்து வீடியோவை எடுத்து போட்டிருக்கேன். வாங்க. முந்திரி பழம் வந்து இந்த சம்மர் டைமுக்கு அதிகமாகவே நம்ம வந்து சாப்பிட்லாம். இந்த சம்மர் டைமுக்கு முந்திரி பழம் வந்து சாப்பிட்றதன் மூலியமா நல்ல குளிர்ச்சி கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால் பார்த்திங்கன்னா ஜனவரி டு ஜூன் இதுதான் வந்து பார்த்திங்கன்னா முந்திரி பழம் சீசனே. அது வந்து சம்மர் டைமுக்காக நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம் முந்திரி பழத்தை. நீங்கள்லாம் இன்ன வரையும் முந்திரி பழம் சாப்பிட்ருந்தா மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனலில் போட்டிருக்க எல்லா வீடியோவையும் மறக்காமல் பாருங்கள். ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். ஆஸ்கியா கார்டன் யூடியூப் சேனல் வந்து ஒரு விவசாயம் சம்மந்தப்பட்ட சேனல் தான். இதில் இருக்க எல்லா வீடியோவும் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதையும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. முந்திரி பழத்தை வந்து நீங்கள் என்ன பேர் சொல்லுவீங்க அப்படின்னும் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஆஸ்கியா கார்டனில் முந்திரி பழம் தான் பறிச்சிட்ருக்கோம். நம்ம ஆஸ்கியா கார்டனில் இருக்க முந்திரி பழமே பார்த்திங்கன்னா 2 கலரில் தான் இருக்கும். ஒன்று வந்து ரெட் கலர், இன்னொன்று வந்து எல்லோ கலர். 2 கலரில் தான் வந்து நாங்கள் வந்து மரம் வச்சுருக்கோம். பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த முந்திரி பழத்தெல்லாம் பறித்து அதை வந்து முந்திரி பருப்பை மட்டும் திருவிட்டு பழத்தை நம்ம இங்கேயே தான் போட்டு போயிடுவோம். பழத்தை வந்து நம்ம அதிகமாக பயன்படுத்துறது கிடையாது. எப்பயுமே பார்த்திங்கன்னா முந்திரி பழம் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து முந்திரி மரத்தில் வந்து மருந்து அடிக்கணும். அப்படி மருந்து அடித்தோன்னா பார்த்திங்கன்னா அந்த பூலாம் கருகாது. இந்த வெயில் டைமுக்கு அது வந்து பூ வந்து கீழேயும் கொட்டாமல் இருக்கும். அதன் மூலயமா நிறையாவே முந்திரி பழம் வந்து காய்க்கும். நம்ம வந்து அதுக்கு முந்திரி பழம் சீசன் வந்து ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அதுக்கு வந்து நம்ம மருந்து அடித்து அதை வந்து கீழே கொட்டாமல் பார்த்துக்கணும். வேறு ஒன்றும் நம்ம முந்திரி மரத்துக்கு செய்ய மாட்டோம். முந்திரி மரத்துக்கு வந்து நம்ம தண்ணி கூட விட மாட்டோம். அது வந்து தானாகவே வந்து சம்மர் டைமுக்கு ஆரம்பித்தா காய்க்க ஆரம்பிக்கக்கூடிய ஒரு மரம். இந்த முந்திரி பழத்தை பார்த்திங்கன்னா நம்ம நல்லாவே சுத்தமாக வந்து நல்லா தண்ணியை விட்டு நம்ம வந்து நல்லா ஃப்ரெஷ்ஷாக கழுவி எடுத்ததுக்கப்புறம் அந்த முந்திரி பழத்தை நம்ம வந்து பீஸாக நம்ம வந்து நறுக்கி அதில் லைட்டாக சால்ட்டு சேர்த்தா போதும். அதை அப்படியே நம்ம கொஞ்சம் நேரம் ஊற வச்சு அப்புறம் எடுத்து சாப்பிட்டோம்னு பார்த்திங்கன்னா அந்த முந்திரி பழம் வந்து டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்மளன்னா அந்த மாதிரி சாப்பிட்றதும் பார்த்திங்கன்னா சூப்பராக தான் இருக்கும். ஆனால் வந்து நம்ம இதை வந்து ரொம்ப நேரம் வச்சு யூஸ் பண்ண முடியாது. இந்த முந்திரி பழமே பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரம் இந்த மாதிரி தான் நம்ம வந்து வச்சுருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பழம் வந்து வீணாகிடும். முந்திரி பழத்தை வந்து நம்ம அதிகமாக எங்கேயுமே யூஸ் பண்ண முடியாது.